நம்ம ஹீரோ விக்ரமுக்கும் இனியாவுக்கும் பிரச்சனையே இல்லாத மாதிரியும் அவங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் தான் டியூஷனுக்கு வந்த திவ்யாவோட பிரச்சனைய புதுசா சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அவனுடைய ஏரியாவில் ஏதோ ஒரு ரவுடி ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு தான் வீட்டுல கூட சொல்லாம நேரா நம்ம ஹீரோயின் இனியா கிட்ட வந்து சொல்லவும் நம்ம ஹீரோயின் இனியா பொங்கி எழுந்துட்டாங்க. அந்த பொண்ணோட மாமங்காரன் ஒரு பெரிய குடிகாரன். என்னதான் இருந்தாலும் தான் மச்சனுச்சுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் சும்மாவா இருப்பான்? அதே ஏரியாவை சேர்ந்தவன் தானே அவன் பிரச்சனையை பார்த்துக்க மாட்டான். எதுக்காக நம்ம ஹீரோயின் இனியா நேரடியாக அந்த விஷயத்துல இறங்கினாங்கன்னு தான் எனக்கு புரியல. அப்படி அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட சொன்னா முறையா எப்படி டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி டீல் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க போறாரு விக்ரம். அதை விட்டுட்டு எதுக்காக இவங்களே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவனை தட்டி கேட்டு பிரச்சனையை பெருசாக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. இப்பதான் ரகுவோட பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகுது. ரகுவோட பிரச்சனையோட தொடர்ச்சி தான் இப்ப வரைக்குமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ரகுவோட பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடியே இன்னொரு புது பிரச்சனையை தொடங்கினா எப்படிதான் வாழ்றதோ எனக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் இனியா குழந்தைய பத்திரமா பெற்றெடுக்கணும், அதுவும் யாருக்கும் தெரியாம இது நடக்கணும். யாழ்னிக்கு அந்த குழந்தைய கொடுக்கணும். யாழ்னி கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த எல்லார்கிட்ட இருந்து மறைச்சி கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். விஷப்பாம்பு சிவம் விஷவள்ளி இவங்க ரெண்டு பேருக்கு தான் குறிப்பா எந்த உண்மைகளும் தெரியவே கூடாது. யாழ்னி கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை, நம்ம ஹீரோயின் இனியா கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை. இதை சமாளிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும் போது எதுக்காக அந்த திவ்யாவோட பிரச்சனையில நம்ம ஹீரோயின் இனியா கடன் இறங்கி சம்பந்தமே இல்லாத அந்த மூன்றாவது நபரை தட்டி கேட்டு அவனை அறையணும் தான் தெரியல. சில நேரங்கள்ல நம்ம ஹீரோயின் இனியா கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இனியாவோட செயல்பாடுகளை பார்க்கும் போது உங்களுக்கும் அப்படி தோணுதா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோயின் இனியா அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கி அந்த ரவுடிய அடிக்கவும் செஞ்சாங்க. அவனுடைய ஒட்டுமொத்த கோபமும் இப்ப இனியா மேலதான் இருக்கும். தான் ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டின்ற விஷயத்த அந்த இடத்துல சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. அவன் சாதாரண ரவுடியா இருந்தா பிரச்சனை இல்ல, ஒருவேளை ரொம்ப சீரியஸான ரவுடியா இருந்து பிரச்சனை மேலும் பெருசாகி இதனால அவங்களுடைய கர்ப்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா தனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்த யாழினிக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா போயிடும். நம்ம ஹீரோயின் இனியா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திவ்யாக்காக சப்போர்ட் பண்ணி நேரடியா களத்துல இறங்கி ஒருத்தனை அடிக்க போறதோ இல்ல அவனுக்கு தண்டனை கொடுக்க முயற்சி பண்றதோ சரியானதா எனக்கு படல. அவன் லேசா பிடிச்சு தள்ளி விட்டா கூட பிரச்சனைகள் பெருசாகலாம். இத முறையா எப்படி அணுகி இருக்கணுமோ அந்த மாதிரி அணுகி இருந்தாங்கன்னா திவ்யாவை காப்பாத்தின மாதிரி இருந்திருக்கும். இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ விக்ரம் இன்னொரு பக்கம் ஜெயிலர் சரவணவேலுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. காசி பொழைச்சுக்கிட்டான்ற விஷயத்த கேள்விப்பட்டதுமே சரவணவேல் ஆடியே போயிட்டாரு. எப்படியும் உடனே தகவல் மாயாவுக்கு போய் சேரும். இப்போ நம்ம ஹீரோ விக்ரம் நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் கண்ட்ரோல் ரூம். கண்ட்ரோல் ரூம்ல எதுக்கு நிக்கிறாருன்னா ஜெயிலர் சரவணவேல் அடுத்ததா யாருக்கு போன் பண்றாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. விக்ரம் போனை பேசிட்டு வச்சதுமே அடுத்த நிமிஷம் சரவணவேல் யாருக்கு போன் பண்றாரு அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிவனாண்டியோட கேஸ் ரொம்ப சுலபமா முடிவுக்கு வந்துடும். ஏன்னா மாயாவோட போன் நம்பர் ஏற்கனவே நம்ம ஹீரோ விக்ரம் கிட்டயும் இருக்கு. அந்த நம்பரை இந்த நம்பரை ஒப்பிட்டு பார்த்தாலே பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை பத்தி உங்க கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.